அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா பிரதர் அண்ட் சிக்ஸ் சிப்லிங்ஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் என்னென்னா வந்து ஒரு அண்ணன் மற்றும் தங்கச்சியிடம் வந்திருக்காங்க. யார் முதல்ல வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே அவங்களோட மாமா வந்து மொக்கோவை வந்து பார்க்குறவங்க வந்து ஆர்கிடெக்சர் வேலை வந்து படிச்சுட்ருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது. அதனால வந்து அவங்க அக்கா வந்து ஆக்சஸும் அவரோட கனவு அட்மாவும் வந்து அவன் 3 குழந்தைகளோட வந்து அவர் வந்து வசிச்சுட்டு வராரு. அந்த இன்டர்வியூக்கு வந்து சகோதரி வந்து அவரை வந்து தயார் பண்ணிகிட்ருக்கா. அப்போ மொக்கோவோட தோழி மார்லின் வந்து அவங்களுக்கு புதிய காலனி வந்து கொண்டு வரா. ஏன்னா வந்து பழைய காலனி வந்து கிழிஞ்சு போச்சு. அதனால் வந்து இன்டர்வியூவில் வந்து முன்னே வந்து அவங்க தோட்டம் வந்து மோசமாகக்கூடாதுன்னு சொல்லி பரிசு வந்து தந்துட்டு போகிறா. அப்புறம் மொக்கோவுக்கு வந்து அவருக்கு வந்து நன்றி சொல்லிடுறா. அப்புறம் வந்து மா மொக்கோ வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போது வந்து அவருக்கு வந்து மார்லின்கிட்ட வந்து ஃபோன் வருது. அட்மாவுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு வருது. மொக்கோ வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு. அந்த விஷயம் தெரிஞ்சவன் வந்து மொக்கோ வந்து ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு. முதல்ல வந்து தனது மருமகனை வந்து தேற்றுறாரு. அப்புறம் வந்து அட்கோமா வந்து பார்க்க செல்லும்போது அட்மா இருந்து விட்டதை அறிஞ்சு அழத் தொடங்குறாரு. அதே நேரத்தில் அவரது சகோதரிக்கு வந்து பிரசவ வலி தொடங்குது. அக்சன்ஸுன்ற ஒரு பெண் குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அக்ஸ்னஸ் வந்து எந்த எதிர்வினையும் வந்து காட்டவில்லை என்பதை வந்து நர்ஸ் வந்து கவனிக்கிறாங்க. அதனால் வந்து அவரை வந்து வார்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அக்னேஸ் வந்து இறந்துட்டாங்க. இதனால் வந்து மொக்கோவும் குழந்தைங்க வந்து உடஞ்சி போகிறாங்க. அந்த அப்பாவி குழந்தைங்க வந்து ஒரு நொடியில் வந்து தன் பெற்றோரை வந்து எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி இப்போ வந்து அந்த சிறு குழந்தைங்க வந்து பொறுப்பு வந்து மொக்கோவோட மேல் வந்து வருது. தனது தாயை ஒருபோதும் பார்த்து அந்த பச்சிடம் குழந்தைக்காகவும் மொக்கோ வந்து இரவு பகல் வந்து உழைக்கிறாரு. பழைய இரவு வந்து தூங்காமல் வந்து கழிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு எம்மான்னு வந்து பேர் வைக்கிறாங்க. மொக்கோ வந்து மற்றொரு சகோதரி ஓசா வீடியோ அழைப்பில் பேசி தான் விரைவில் வருவதாக வந்து சொல்கிறாரு. மொக்கோ வந்து மாரினோட மன்னிப்பு கேட்குறாரு. வந்து இனி இருவரும் வந்து சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மாரின் வந்து அவரது நிலையை புரிஞ்சு கொண்டு அவருக்கு தைரியம் வந்து அளிக்கிறாரு. மொக்கோ வந்து தனது அனைத்து கனவுடையும் வந்து அந்த குழந்தைக்காக வந்து தியாகம் பண்ணுறாரு. வாழ்வதற்கு வந்து உணவோட உப்பு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் வந்து. எனவே மொக்கோ வந்து ஒரு நிறுவனத்தை வந்து வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறாரு. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வந்து வேலை வந்து கிடைக்குது. ஆனால் குடும்ப பொறுப்பில் வந்து அவரை வந்து வேலையை வந்து சரியான நேரத்தை வந்து முடிக்க முடியல. இதனால் வந்து அவரை வேலையிலேருந்து தூக்குறாங்க. இன்னொரு பேரை வந்து மார்லினுக்கு வந்து நேரம் ஒதுக்க முடியலை. எனவே வந்து 2 பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிடலான்னு வந்து முடிவு பண்ணேன். ஆனால் வந்து மார்லின் வந்து இதை வந்து ஏற்க மறுத்துட்டா. இக்கட்டான சூழ்நிலை வந்து அவரை விட்டு போக வந்து அவருக்கு வந்து விரும்பினேன். ஆனால் மொக்கோவுக்கு வேறு வழி இல்லை. அதனால் மார்லினோட வந்து பிரிஞ்சு விட்றாங்க. மொக்கோ எம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு தாய் தந்தை போல் கடமை வந்து ஆட்டுறாரு. பள்ளியிட பெற்றோரை சந்திக்கிறது அவர் தான் கார்டியனாக வந்து ஆசிரியரை வந்து பார்க்குறாரு. அவங்களுக்கு வெளியே வந்து போகிறாங்க. இரவில் வந்து எம்மாவுக்கு அங்கே வந்து விழிச்சிருக்காங்க. இப்போ 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து மொக்கோவுக்கு வந்து சிறு வயது பியோனோ ஆசிரியர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து தன் மகள் இசா வந்து ஒரு மாதம் தன்னுடனே வைத்துக்கொள்ள வந்து சொல்கிறாரு. அதற்காக சிறிது பணம் வந்து கொடுக்குறாரு. முதல்ல வந்து மொக்கோ வந்து மறைக்கிறாரு. ஏற்கனவே 4 குழந்தை கவனித்து வர்றதுனால வந்து சும்மா ஏற்க முடியாதுன்றாரு. ஆனால் அந்த வாசலில் வந்து நின்று கொண்டு தான் வீட்டை வேலைகளை அனைத்தையும் செய்வதாகவும் தன்னை இங்கேயே இருக்க அனுமதிக்குமாறு வந்து கெஞ்சுறா. மொக்கோ வந்து சம்மதிக்கிறார். உடனே வந்து அவளை வந்து வேலை வாங்க வேண்டும் என்பதற்காக இல்லை, அவளது அப்பாவித்தனமான முகத்தை பார்த்து வந்து அவளை வந்து மறக்க முடியாமல் வந்து ஏற்றுக்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்து முகம் வந்து ஒரு புதிய நிறுவனத்தை வந்து நேர்காணலுக்கு வந்து போகிறான். அவர் குழந்தைங்களை வந்து பள்ளியில் விட்டு நேர்காணல் போகிறான். அங்கே அவர்கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கப்படுது. கடந்த 2 ஆண்டுகளாக வந்து ஏன் வேலைக்கு போகல, ஏன் படிப்பு நிறுத்திட்டீங்க? முகம் நேர்காணல் சென்ற பிறகு அதே நிறுவனத்தை வந்து மாரனுக்கு வந்து வேலை பார்க்குறா. அவர் தனது மேலிடம் மொக்கோவுக்கு வேலை வழங்க பரிந்துரைக்கிறேன். ஆனால் வந்து அவருக்கு ஒரு டாஸ்க் வந்து தராங்க. அந்த டாஸ்க்கை முடிச்சா தான் வந்து வேலை கிடைக்கும்னாங்க. மொக்கோவை வந்து மாரின் அங்கே கண்டு ஆச்சரியப்படுறான். மாரின் வந்து வாழ்வில் வந்து முன்னேறியதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். அவர் கடந்த 2 ஆண்டுகள் நடந்த அனைத்தையும் வந்து மாரினுக்கு வந்து கூறுறான். எம்மாவுக்கு இப்போது 2 வயது ஆச்சு. நீனாவோட தோழன் வந்து அவளை வந்து கேலி செய்து வீடியோ வந்து வைரலாக்கியதுனால அவள் கவலையில் வந்து இருக்கான். ஆனால் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. மூத்த சகோதரர் வந்து வெகு வந்து தன் படிப்பை விட்டு தனது உடன்பிறப்புகளோட கல்லூரிக்கு செல்வதற்காக ஓட்டுநர் வேலை வந்து போகிறான். அவன் சட்ட கல்லூரிக்கு செல்ல விரும்பினான். ஆனால் அந்த கனவோட தியாகம் செய்து விட்டான். ஆனால் தனது தந்தையை போலவே வந்து ஒரு கட்டிட கலைஞராக விரும்புகிறான். இசைவை பற்றியும் வந்து அவர் வந்து கூறுறான். தனது பணியை முடிக்க மொக்கோவிடம் பழைய லேப்டாப் மட்டும் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். மாரின் வந்து தனது லேப்டாப் வந்து பயன்படுத்த சொல்கிறான். ஆனால் வந்து மொக்கோவை வந்து மறுத்துவிட்டு புதிய லேப்டாப் வாங்க போவதாக கூறுறான். ஆனால் வந்து அண்ணாவுக்கு வந்து வயிற்று வலி ஏற்படுது. அதனால் வந்து அவரை ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு போகிறான். மருத்துவர் ரத்த பயணம் செய்ய சொல்கிறாங்க. மொக்கோவுக்கு எழுத்து இன்சூரன்ஸ் வந்து பார்க்குறான் வந்து. ஆனால் வந்து அதில் வந்து பெண்டிங் அமௌண்ட் இருந்தனால வந்து எழுத்து இன்சூரன்ஸ் வந்து வேலை செய்யல. ஆனால் அண்ணாவோட சிகிச்சைக்காக வந்து பணம் தேவைப்பட்டவங்க லேப்டாப் வாங்கின வச்சிருந்த பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. பழைய லேப்டாப்பில் வந்து வேலை செய்ய முடிக்கிறேன். ஆனால் அந்த லேப்டாப் அடிக்கடி ஏங்க ஆகுது. அப்போ மாரின் வந்து வீட்டுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுக்குறா. குழந்தைங்களோட வந்து உணவு வந்து சாப்பிட்றா. மாரின் அண்ணாவுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுக்குறான். அப்பா
மாறனுக்கு நன்றி கூறிவிட்டு அடுத்த முறை வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனால் வந்து மொக்கோவோட சொல்வதுடன் வந்து சொல்கிறான். ஏன்னா வந்து அவன் மொக்கோவுக்கு சுமையாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி நினைக்கிறா. பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்க வந்து எவ்வளோ சிறிய விஷயங்களுக்காக ஏங்குறா என்பதை வந்து இதுலேருந்து அறியலாம். மொக்கோ இரவு முழுவதும் வந்து உடைக்கிறாரு. மாறன் குழந்தைகளோட அங்கேயே வந்து உறங்குவதாக கண்டு நெகிழ்கிறாரு. மறுநாள் காலையில் வந்து மொக்கோவை மாறனுக்கு நன்றி கூறுறான். மாறனோட நிறுவனத்தை வந்து மொக்கோவுக்கு வந்து வேலை கிடைக்குது. குழந்தைங்க அனைவரும் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. மொக்கோவோட சகோதரி வந்து ஓசா மற்றும் அவரோட கணவர் வந்து அங்கே வந்து வராங்க. ஏக்கா மொக்கோவோட வந்து அவரது சம்பளம் எவ்வளோ என்ற விசித்திரமான கேள்வியை வந்து கேட்குறான். மாறின் வந்து குழந்தைங்களோட வந்து ஒரு சுற்றுலா ட்ரிப் வந்து ஏற்பாடு பண்ணுறான். பல ஆண்டுகள் பிறகு அவங்க அனைவரும் வந்து மகிழ்ச்சியாக வந்திருக்காங்க. ஆனால் அங்கே ஈசாவோட உறவினர் வந்து சந்திக்கிறாங்க. அவங்க ஈசாவோட வந்து பேசுவதில்லை. ஓசாவும் ஏக்காவை வந்து மொக்கோவோட குழந்தைகள் இப்போது வந்து வளர்ந்து விட்டாங்க, நீ உன்னை பார்த்துக்கோடு என்கிறாங்க. வெகு ஓட்டுநர் வேலை செய்வதும் அவன் விருப்பம் என்றான். ஆனால் வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றான் என்றும் அவங்க கூறுகிறாங்க. இதை கேட்டு வந்து குழந்தைங்க அனைவரும் வந்து வருத்தப்படுறாங்க. மொக்கோ வேலை விஷயமா வந்து வெளியூர் போகிறான். அப்போ வந்து எக்கோ வந்து ஃபோன் செய்து வீட்டுக்கு கூரையை வந்து பழுது பார்க்க பணம் கேட்குறான். பலமுறை இப்படி பணம் கேட்டிருக்கான். மொக்கோவால் குழந்தைகளோட பேச முடியவில்லை. மாறினும் மொக்கோவின் கவலையை வந்து கவனிக்கிறான். மொக்கோ ஈசையை வந்து சந்திக்க போகிறான். ஈசு வந்து தனது மற்றவர்களுக்கு பாரமாக இருப்பேன்னு நினச்சி ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து வேலை பார்க்குறான். நீனா வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறான். ஆனால் வந்து ஒரு கட்டிட சைட்டில் வந்து வேலை பார்க்குறான். இதை வந்து முகம் வந்து அணிஞ்சிட்டு அதிர்ச்சி அடைகிறான். முகம் வந்து அதிர்ச்சி அடைந்து வீட்டுக்கு வரான். ஏக்கா எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதை வந்து அவங்க வந்து அறிகிறாங்க. முகம் வந்து அண்ணாவோட வேலை செய்யும் இடத்துக்கு சென்று, நான் உங்களுக்காக சம்பாதிக்கிறேன், நீங்கள் எனக்காக உழைக்க தேவையில்லை என்று கூறுறான். பின்னர் வெகுவும் நீனாவும் வந்து சந்திக்கிறாங்க. குழந்தைங்க அனைவரும் மொக்கோவுக்காக நிதி ரீதியாக உதவ விரும்புவதாக கூறுறாங்க. நாங்கள் ஒரு குடும்பம் என்றும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்பதை வந்து கூறுறாங்க. இறுதியில் வந்து மொக்கோ வந்து இசையும் மீண்டும் அழைத்து வராங்க. ஓசா தனது கணவர் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. அனைவரும் வந்து ஒவ்வொருக்கொரு பலமாக இருந்து மகிழ்ச்சியுடன் வாழ வந்து தொடங்குறாங்க. இந்த ஆழமான கதை இதோட வந்து நிறைவடையுது. நன்றி.